பண்ணோம். எப்படி வினாடி வினா வந்து ரொம்ப சூப்பர் என்ஜாய் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ வினாடி வினா கிட்ஸ் இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து குழந்தைகளுக்கான விளையாட்டு வினா பார்க்க போறோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பெல்ஜியம்ல வந்து பிரெஞ்சு மொழி அப்புறம் டச்சு மொழியில தான் வந்து கல்வி கற்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம தாய்மொழியான தமிழோட எப்படி தொடர்பு இருக்கும் அப்படின்னா வீடுகளிலும் அப்புறமே தமிழ் வகுப்புகளில் மட்டும்தான் இருக்கும். இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டுவதற்காகவும் அவர்களிடையே தமிழை வந்து வளர்ப்பதற்காகவும் பெல்ஜியம் தமிழ் சங்கம் முதல் முறையாக ஒரு வினாடி வினா நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது நம்ம வந்து சொன்ன உடனே நிறைய பேர் வந்து கலந்துக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதே ஆர்வத்தோட நானும் இதை நடத்துறதுக்கு இப்போ நடத்த போகிறோம். அதுக்காக வந்து 2 அணியாக நம்ம பிரிச்சுருக்கோம். 2 அணியாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து குறிஞ்சி அணி. குறிஞ்சி அணி வந்து இந்த பக்கம் இருக்கவங்க குறிஞ்சி அணி, இவங்க வந்து முல்லை அணி. ஒவ்வொரு அணியிலையும் வந்து 4 பேர் இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். என் பேர் அகிலேஷ். என் பேர் தாக்ஷாயினி. நிரல்யா, கவின், ஆத்விக். என் பேர் இனியா. என் பேர் கிருத்விக் சார். என் பேர் ஸ்ருதி. சரி, இந்த நிகழ்ச்சியில வந்து மொத்தம் 3 ரவுண்ட் இருக்க போகுது. முதல் ரவுண்டு என்ன அப்படின்னம்னா அதுல ஒரு இமேஜ் காமிப்போம். அந்த இமேஜ்ல வந்து நிறைய பொருட்கள் இருக்கும், மனிதர்கள் இருப்பாங்க, பொருட்கள் இருக்கும். அதனுடைய தமிழ் பேரை அவங்க சொல்லணும். தமிழ்ல தான் சொல்லணும், ஆங்கிலம் சொல்லக்கூடாது. இப்போ வந்து இந்த குறிஞ்சி அணிக்கு வந்து முதல்ல ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல இருக்கிற ஒரு பொருளை அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதே படத்துல இருக்கிற 2வது பொருளை வந்து முல்லை அணி சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து சொன்னதை மறுபடியும் திரும்ப சொல்லக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? உங்களுக்கு புரியுதா? நாம் சொல்றது என்னன்னா ஒரு படம் காமிப்போம். அந்த படத்துல இருக்கிற பொருட்களை வந்து தமிழ்ல தான் சொல்லணும். நான் கேட்குறவங்க மட்டும்தான் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க அப்படியே உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த தடவை நான் பேர் சொல்லி யாரை கேட்குறேனோ அவங்க மட்டும்தான் சொல்லணும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, உங்களுக்கான முதல் படம். இந்த படத்துல இருக்கிற இமேஜ் நல்லா பாருங்க. அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தெரியலனா ஒரு பிரிண்ட் அவுட் கூட இருக்கு, நான் தரேன். இதை வந்து நீங்க பார்த்து சொல்லுங்க. இதுல இருக்க ஒண்ணு மட்டும் தான் சொல்லணும். வீடு இருக்கு, வீடு சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி வந்து வீடுங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே இமேஜ் அதுல வந்து உங்களுக்கு ஒரு பொருள் தான் சொல்லணும். யார் சொல்றீங்க? நீ சொல்றீங்களா? பசங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட். அடுத்து வந்து 2வது மிதிவண்டி. மிதிவண்டின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சைக்கிள் தெரியும், மிதிவண்டின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கைத்தட்டல் கொடுத்தலாம், ஏன்னா இருட்டா இருக்கு. நன்றி. மிதிவண்டி. அடுத்தது உங்களுக்கு மரம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? வாழ்த்துக்கள். அடுத்து வந்து நீங்க மேகம். மேகமும் சரியான விடை. காக்கா கரெக்ட். அடுத்தது வந்துட்டு கவின், நீ வந்து ஒரு வார்த்தை சொல்லணும் தமிழ்ல. கிரிக்கெட் கரெக்ட், ஆனா வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல சொல்லணும். கல் கரெக்டா சொல்லிருக்காங்க. இதுல கவின் வந்து கடைசியா தான் ஜாயின் பண்ணாங்க. அவங்க இது வரைக்கும் பிராக்டிஸ் எதுவுமே பண்ணல. ஆன் தி ஸ்பாட் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் கைத்தட்டல் கொடுத்துடலாம். இன்னும் ஒண்ணு ஸ்ருதி வந்து சொல்லணும். மண்.
மண்ணுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து நிறைய பொருட்கள் இருக்கு. அதனுடைய தமிழ் வார்த்தை இன்னும் நிறைய இருக்கு. இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ வார்த்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப மகிழ்வா இருக்கு. சரி, நம்ம வந்து இப்போ முல்லை குறிஞ்சி அணியிலேருந்து ஒரு படம் பார்த்தோம். அடுத்து வந்து முல்லை அணிக்கான ஒரு இமேஜ். இது வந்து இரண்டாவது படம். இந்த படம் வந்து முல்லை அணியில இருந்து ஆரம்பிக்கிறோம். முதல்ல வந்து ஆர்பிக்ல இருந்து பார்க்கலாம். உனக்கு அதுல என்ன தெரியுது? அதுல இருந்து ஒண்ணு சொல்லணும். பொங்கல். பொங்கல் சரியா சொன்னாங்க. அடுத்து வந்து கவின். இந்த படத்துல இருந்து ஒரு ஒரு சூரியன். சூரியன் சரியா சொல்லிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வந்து நிரல்யா, இனியா, பெண் குழந்தைங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இப்ப குறிஞ்சி அணியில நிரல்யா மாடு. மாடு சரியான பதில். அடுத்தது வந்துட்டு முல்லை அணியில கிருத்விக் ராஜ், கிருத்விக் சாய் சாரி. கண்குட்டி. கண்குட்டி சரியா சொன்னாங்க. அடுத்தது வந்து தாக்ஷாயினி பானை. பானை பொங்கல் சொன்னாங்கப்பா, பானை சொல்லல, இவங்க பானை சொல்லியிருக்காங்க. சரியான விடை. அடுத்தது வந்து ஸ்ருதி கோலம். கோலம் இதுவும் சரியான விடை. அடுத்தது வந்து அகில் வாழைப்பழம். வாழைப்பழம் சரியா சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லணுமா நீ? தேங்காய். தேங்காய் சூப்பர்டா. அப்பா, நான் நினைச்சதை விட உங்களுக்கு நிறைய தமிழ் சொல் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நிறைவா இருக்கு. நீயே சொல்லுமா? போண்டா. லட்டு. லட்டு ஃபர்ஸ்ட் போண்டான்னு சொன்னாங்க. இந்த படம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். லட்டு சரியான விடை. வேற யாராவது சொல்லுமா? மரம். மரம். மரம் சரியான விடை. இது கிண்ணம். கிண்ணம், பாத்திரம் பக்கத்துல இருக்கிறது எல்லாமே சரி. பூ. பூ வச்சிருக்காங்க இந்த பொண்ணு. ஸோ இப்போ வந்து நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ரவுண்டு முடிச்சிடலாம். முதல் சுற்று முடிஞ்சிருச்சு. அதுல 2 படத்துக்கும் 2 பேருமே 2 அணியுமே நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. போது நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போலாமா? சரி, இப்போ இது சாம்பிள் இல்லை, இதான் ஒரிஜினல். செகண்ட் ரவுண்டுக்கு போலாம். இப்போ சும்மா டி கொஞ்சம் நவுந்து கொடுங்க. ஆர்த்திக் கொஞ்சம் நவுந்து சொல்லுங்க. இப்போ வந்து முதல் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ இரண்டாவது ரவுண்டு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சொல் நான் இருக்கும் தமிழ்ல. அந்த சொல்ல வந்து நான் வந்து டைரக்டா சொல்லாம ஒரு க்ளூ கொடுப்பேன். ஒரு 2 அல்லது 3 க்ளூ கொடுப்பேன். அதுல இருந்து அவங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் குறிப்பு கொடுப்பேன். அதை வச்சு அவங்க என்ன வார்த்தைன்னு சொல்லணும். அது ஆங்கிலத்தில் கண்டுபிடிக்க கூடாது, தமிழ்ல தான். கண்டுபிடிக்கிறது எது வேணா கண்டுபிடிக்கலாம். சொல்றது வந்து தமிழ்ல தான் சொல்லணும். நான் க்ளூஸ் கொடுப்பேன். அதை வச்சு நீங்க அது என்ன பொருள், அது என்ன வேணா இருக்கலாம். சரியாப்பா? ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சா? அருமை. சரி, முதல்ல வந்து நம்ம முல்லை அணியில முடிச்சோம். இப்போ குறிஞ்சிக்கு போகலாம். குறிஞ்சியில வந்து நான் யாரை கேட்கலாம்? சரி, நான் கேட்குறேன். நீங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒருத்தர் மட்டும் பதில் சொல்லணும். சரியா? முதல்ல வந்து ஒன்று என்னன்னா, அதுல நிறைய நிகழ்ச்சிகள் நீங்க பார்ப்பீங்க. ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணு கெட்டுரும், அம்மா அப்பா திட்டுவாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க.
இன்னொரு க்ளூ இருக்கு. சரி நீங்க கண்டுபிடிச்ச சொல்லுங்க, கரெக்டா இருந்தா நான் சொல்றேன். தொலைக்காட்சி. தொலைக்காட்சி சரியான பதில். பரவாயில்ல, என் க்ளூ கூட கண்டுபிடிச்சு பதில் சொல்றாங்க. அப்போ தமிழ்ல சொல்றாங்க. அருமைப்பா. அடுத்தது உங்களுக்கான ஒரு கேள்வி. எப்படி கேட்போம்? சரி, இதுக்கு ரெக்கை இருக்கும், பெரிய ரெக்கை இருக்கும். சரியா? பெரிய ரெக்கை இருக்கும். ஒரு இது வச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். நிறைய பேர் அதுல ஒரே சமயத்துல டிராவல் பண்ண முடியும். என்னது அது? அதுக்கு ரெக்கை இருக்கும். அது வேணாம் சொல்றியா? விமானம். விமானம் சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு க்ளூ கொடுக்கலாம்னு நினைச்சேன், பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. சூப்பர்ப்பா. அடுத்தது உங்களுக்கான கேள்வி. இதுக்கு வந்து 3 இறக்கைகள் இருக்கும். 3 இறக்கைகள் இருக்கும். இதை வந்து நம்ம சம்மர்ல யூஸ் பண்ணுவோம். அது இல்லாம இருந்தா ரொம்ப கஷ்டம். இந்தியால எல்லார் வீட்லயுமே இருக்கும். அது இங்கேயும் இப்ப வச்சிருக்காங்க. தமிழ் வார்த்தை தெரியுமா? மூணு இறக்கைகள். நான் ஒன்னு சொல்றேன். அது வீட்டுக்குள்ள இருக்கும், ஹால்ல வச்சிருப்போம். ஹால்ல இருக்கும், ஹால்ல இருக்கும், பெட்ரூம்ல இருக்கும், எங்க வேணா இருக்கும். சரி, இன்னொன்னு சொல்றேன். அது சம்மர்ல நம்ம கட்டாயம் யூஸ் பண்ணுவோம். அதுல இருந்து காத்து வரும். தமிழ்ல சொல்லணும். மின்விசிறி. சரியா சொன்னாங்க. சரி, இப்ப 2 பேருமே சூப்பரா சொல்றாங்கப்பா. எனக்கு என்ன கேட்கறதுனே தெரியல. எல்லாமே என்னை விட அவங்களுக்கு பயங்கரமா தெரிஞ்சிருக்கு. இப்ப முல்லை அணிக்கு போகலாம். இது வந்து என்னது? உங்களுக்கான கேள்வி. இதை டெய்லர் வச்சிருப்பாங்க. டெய்லர்னா வந்து நமக்கு ட்ரெஸ் எல்லாம் தைச்சு தருவாங்கல்ல, நம்ம ஊர்ல இருப்பாங்க. உங்களுக்கு டெய்லர்னா யாரும் தெரியுமா? அவங்க வச்சிருப்பாங்க. அப்புறம் நீங்க வந்து இதை வந்து கிராஃப்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. உங்க ஸ்கூல்ல கிராஃப்ட்டுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவீங்க. தையல்காரர் வச்சிருப்பாரு, நீங்க கிராஃப்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும், கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். கத்திரிக்கோல் சரியா சொன்னாங்க. இப்போ வந்து இவங்க கிட்ட 2 கேட்டாச்சு, இவங்கிட்ட கேட்டாச்சு. இந்த ரவுண்டை நம்ம முடிச்சுக்கலாம். நேரமின்மை காரணமா நம்ம அடுத்த ரவுண்டுக்கு 3rd ரவுண்ட் போலாம். வந்து 3வது ரவுண்ட் என்னன்னா, ஒரு இமேஜ் காமிப்பேன். அதுல இருக்கவங்க யாருன்னு சொல்லணும். சரியா? முதல் கேள்வி வந்து குறிஞ்சி அணிக்கு போகுது. தினேஷ் ஸ்லைடு கொடுங்க.
இந்த படத்துல இருக்கிறது யார்? அப்துல் கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவர் சரியா சொன்னாங்க, ரொம்ப மகிழ்வா இருக்கு. அடுத்த கேள்வி வந்து முல்லையணிக்கு. இதுல இருக்கிறது வந்து யாருப்பா? என்ன சொல்ல தமிழ்ல உங்களுக்கு? கை காமிச்சிட்டாரு தெரியுமா? தெரியாது. மருத்துவர். மருத்துவர் சரியா சொன்னாங்க. இதோட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு தெரிஞ்சிருக்கிறதுக்கு தயவு செய்து கைத்தட்டல் கொடுங்க. மிக்க நன்றி. சரிப்பா, நன்றிப்பா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லா பேரண்ட்ஸுக்குமே வாழ்த்துக்கள், நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க. நன்றி. எனக்கு ஓகே எல்லாரும் இங்க பாருங்க. கவினா ஓகே ராஜிமா இங்க பாரு. எல்லாரும் இங்கே பாருங்க. அங்க பாத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்க. அங்க பாருங்க எல்லாரும். அந்த கேமரா பாருங்க. இங்கே பாருங்க. ஓகே ஸ்மைல்.